நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். சாந்தானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிभ्यம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகம சதசகஸ்ரேண நிர்பாஷ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருருபுருஷாத் ஆத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத்பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானாம் வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லபீஜனவல்லபம் ஜயந்தி சந்தமம் தாம வைஜயந்தி விபூஷணம். ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் அனுபவிச்சுட்ருக்கோம். அதில் 60 தசகங்கள் முடித்து 61வது தசகம் அந்தணன் மனைவிக்கு பகவான் அருளுதல், மோட்சத்தை கொடுத்ததை, மோட்சம் கொடுத்ததை பற்றி வர்ணிப்பது. பகவானுக்கு எப்படியாவது மற்றவளுக்கு நல்லது பண்ணணும். இந்த டீச்சர் சில பேர் திருத்தச்சே சில பசங்க 35 மார்க் பாஸ் மார்க்குன்னா 30 மார்க் வாங்கிடுவா. இவா எதுலையாவது ஒரு 5 மார்க் போட முடியாதான்னு தேடுவா. அது எங்கேருந்து வந்ததுன்னா பகவான்கிட்டேருந்து வந்தது. அந்த மாதிரி பகவான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் அவாவா கர்மா இருந்தாலும் இவன் ஏதாவது நாமாவை சொல்ல மாட்டானா, ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல மாட்டானா, இவனுக்கு மோட்சத்தை இவனை காட்ட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காராம் பகவான். அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது பிராட்டி. எல்லா இடத்துலையுமே நம்ம பார்த்துருக்கோம், பிராட்டியினுடைய அடியை பிடிச்சுட்டோம்னா ஈஸியாக பெருமாள் நமக்கு அருள்வார். அதை உதாரணமாக சொல்லக்கூடியது தான் இந்த தசகம். அதாவது கிருஷ்ணன் கோபர்களுடன் பலராமனுடன் காட்டிற்கு வருகிறான், அதாவது பிருந்தாவனத்திற்கு வருகிறான். இந்த பிருந்தாவனத்திலேருந்து பசுங்கூட்டத்தை கொஞ்சம் தூரம் அழிச்சுன்னு போயிடுறான். நம்ம முதல்லையே பார்த்துருக்கோம், 60 தசகங்களில் பகவான் ஒரு செயலை செஞ்சான்னா அதுக்கு ஏதோ ஒரு காரண காரியம் இருக்கும். காரணம் இல்லாமல் அவன் அந்த செயலை செய்ய மாட்டான். இந்த உலகத்தில் எதுவுமே ஒரு காரணம் இல்லாமல் நடக்காது. எதுவாக இருந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த மாதிரி பகவான் செய்யக்கூடிய ஒன்றுலையும் மோக்ஷார்த்தமும் இருக்கும். அதை அடியொற்றி பகவான் அருளுவது வழக்கம். அதை தான் இந்த தசகத்தில் யாருக்கு எப்படி அருளப் போகிறான் அப்படிங்கிறது தான் நாராயண பட்டத்திரி ரொம்ப அழகாக விவரிக்கிறார். ததச்ச பிருந்தாவனத்தோ அதி தூரத்தோ வனம் கதஸ்துவம் கலு கோப கோகுலைஹி ஹிருதந்திரே பக்த தர துஜாங்கனா கதம்பகா அனுகிரகானாகிரகம் வகனு. அதாவது ததா அதன் பிறகு என்ன, தொம் ஹிருதந்தரே. இப்போ நாராயண பட்டத்திரி சொல்கிறார், தாங்கள் என்னென்னவோ மனசில் நினச்சிட்டு இருக்கீரே, இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கீர்? ஏன் இவ்வளோ தூரம் பசுக்களையும் கோபர்களையும் ரொம்ப தூரம் கூட்டின்னு வந்தீர்? அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அவர் விளக்கிறார் பாருங்கோ. வகனு வைத்து, அதாவது கோகுலைகி கோபர்கள் கோபாலர்கள், கோகுலகி பசுக்கள், இவர்களை இரண்டையும் நீங்கள் என்ன பண்ணி பிருந்தாவனத்தகா, ரொம்ப தூரத்திலிருந்து, பிருந்தாவனத்திலிருந்து அதி தூரத்தகா வனம், வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய காட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து விட்டீர்கள் அல்லவா? ஏன் தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய பக்த சிரேஷ்டைகள், பிராமண பெண்களை அனுகிரகிக்கவே தாங்கள் விருப்பம் கொண்டீர்கள் அப்படின்னு சொல்றார் இவர். அதாவது அங்க இருக்கக்கூடிய சாதாரணமாகவே தயை அப்படின்னா பெருமாள் கூட கொஞ்சம் அப்படி இழுத்து பிடிப்பார். ஆனால் மகாலட்சுமிக்கு தயை அப்படிங்கிறது அப்படியே 6 பெருக்கெடுத்து ஓடுற மாதிரி. அது பெண்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு குணம், அந்த மனபாவம். அதைத்தான் நீங்க சொல்றார். என்னதான் இருந்தாலும் அந்த பெண்களுக்கு ஒரு ஈல்டிங், அவள் நினைச்சாள்னா எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உடையவர்கள், அந்த அளவிற்கு மனதிற்கு இசைந்தவர்கள். அதனால அவர்களுக்கு நீ அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று இந்த காட்டிற்கு கோபர்களையும்
பசுக்கூட்டங்களையும் வெகு தூரம் அழைத்து வந்து விட்டாயா கிருஷ்ணா அப்படின்னு கேட்கிறார். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா இவாள்லாம் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாரு பாருங்கோ. ததோ நிரீக்ஷியா சரணே வனாந்தரே கிஷோரலோகம் க்ஷிதிதம் த்ரிஷாகுலம் அதூரயதோ யஜ்ஞபரான் த்விஜான் பிரதி வியசர்ஜயோ தீதி வியாசனாயதான். அதாவது இந்த ததோ நிரீக்ஷா ததா அசரணே, அந்த வீட்டிலே புகலிடம் ஒன்றுமே இல்லாமல் காட்டிற்கு ரொம்ப தூரம் கூட்டின்னு வந்துட்டு கோபர்களை, இந்த கோபர்களை ரொம்ப தூரம் அழிச்சுன்னு வந்ததுனால பசுக்கள்லாம் இருக்கக்கூடிய புல்லை மேய்ந்து விடும். கோபர்கள் என்ன பண்ணுவா, பசிக்குமே கோபர்களுக்கு. அதனால அந்த பசியை க்ஷுதித்தம், அந்த பசியை வாளுக்கு எடுத்துடுறதாம். பசி கூடவே தாகமும் இருக்கான். இன்னும் ரொம்ப தூரம் வெயில் வேற, காட்டில் ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கா. இவன் என்ன பண்ணுறா, கிருஷ்ணன்கிட்ட அப்படியே கேட்குறா, கிருஷ்ணா பசிக்கிற மாதிரி இருக்கு, தாகம் எடுக்கிற மாதிரி இருக்கு. கிருஷ்ணன் மனசுக்குள்ளே யோசிக்கிறான், இதை தான் நான் எதிர்பார்த்தேன், இதுக்காகத்தான் உங்களை நான் இவ்வளோ தூரம் கூட்டின்னு வந்தேன் அப்படிங்கிறான். உடனே கிருஷ்ணன் சொல்கிறார், யாராவது 4 பேர் என்ன பண்ணுங்க, அந்த பக்கத்தில் இருக்கிற மரத்து மேலே ஏறி பாருங்க. இந்த மரத்து மேலே ஏறி பார்த்தேன்னா எங்கேயாவது குளம் இருக்கான்னு தெரியும், இல்லை வேற ஏதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய வஸ்துக்கள் இருக்கிற இடம் தெரியும் அப்படின்னு இருக்க கோபால்கிட்ட சொல்கிறான். உடனே கிருஷ்ணன் சொல்லிட்டான்னு உடனே கிடுகிடுகிடுன்னு ஒரு 4-5 பேர் ஏறுறா, மரத்தில் ஏறி பார்க்குறா. பார்த்துட்டு கீழே இறங்கி கிருஷ்ணன்கிட்ட சொல்கிறா, கிருஷ்ணா ரொம்ப தூரத்தில் ஏதோ யஜ்யம் வளர்க்குற மாதிரி இருக்கு, யாகசாலை மாதிரி புகை வந்துட்டு இருக்கு. மேபி அந்த இடத்துல மனுஷியா இருக்கலாம், ஏன்னா பிராமணர்கள் யஜ்யம் வளர்ப்பார்கள். மேபி அந்த இடத்துல பிராமணர்கள் இருக்கலாம், அதனால அந்த இடம் புகை வந்து கொண்டிருக்கிறது, யஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. அங்கே போனோம்னா நமக்கு வஸ்துக்கள் ஏதாவது கிடைக்கலாம். அவர்கள் யஜ்யம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அதனுடைய அருகாமையில் குளம் கூட இருக்கலாம், குளமோ குட்டையோ ஆறோ ஓடையோ ஓடிக்கொண்டிருக்கலாம். அதனால் நமக்கு தாகத்திற்கும் தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னு கிருஷ்ணன்கிட்ட இந்த கோபர்கள் சொல்கிறார். அதுதான் சொல்ற, த்விஜானு பிரதி, பிராமணர்களிடத்தில் அங்கு அதூரத்து யஜ்ஞபரானு, யஜ்ஞம் செய்து கொண்டிருக்க கூடியவர்கள், யாகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பிராமணர்கள் இங்கேருந்து தெரிகிறார். அங்கே போனால் அந்த இடத்துல அன்னம் யாசிப்பதற்கு ஏதுவாக அப்படின்னு இந்த கோபர்கள் சொன்ன, சரி போயிட்டு வாங்கோ. கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, தான் வெசர்ஜைன், அவர்களை நீங்கள் அனுப்பினீர்கள் அல்லவா, சரி நீங்கள் போயிட்டு வாங்க. அதாவது கிருஷ்ணன் ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே வச்சுட்டு சொல்கிறான். சொல்ல உடனே நீ இந்த காரியத்தை செய், ஏன்னா கிருஷ்ணன் இவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று தான் நினைத்திருந்தானே, ஆனால் தானல்லவோ எல்லா ஏற்பாட்டையும் செய்திருப்பான். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாமே, இந்த கோபால்கிட்ட சொல்கிறான், நீங்கள் போயிட்டு வாங்க, போய் அதோ இருக்குன்னு சொல்கிறே அந்த இடத்துல யஜ்ஞ குண்டம் இருக்குது, பிராமணர்கள் இருப்பான்னு சொல்கிறே, அந்த இடத்துல அன்னத்தை யாசித்து பெற்று வாருங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே ஏதவாகிட்ட அனுப்புகிறான். இதைத்தான் பாகவதம் சொல்றது பாருங்கோ. பிரயாத தேவ யஜனம் பிராமணா பிரம்மவாதினஹா சத்ரம் ஆங்கீரசம் நாம ஹை ஆசதே ஸ்வர்க காமியாக. அடுத்த ஸ்லோகத்துக்காக இந்த ஸ்லோகம் சொல்லப்படுறது. அதாவது பிராமணர்கள் எதற்காக அங்கே யாகம் பண்றார் அப்படிங்கிறத இவர் சொல்றார் பாருங்கோ. நாராயண பட்டத்ரி கதேஷ்வதோ தேஷ்வபிதாயதே அபிதாம் குமாரகேஷ்வோதன யாஷு சுப்ரோ ஸ்ருதிஸ்திரா அப்யபி இந்தர ஸ்ருதிம் ந கிஞ்சி தூஷ்ச மாஹீஸ்வர உத்தமஹா. பிரபோ என்ன சொல்றா, ஹே பிரபோ, நீங்கள் எந்த விடம் சொல்லி அனுப்பினீர்களோ அதே மாதிரி அந்த கோபர்கள் அங்கே போய் யாசிக்கிறார். என்னன்னு யாசிக்கிறா, முதல்ல அங்கேருந்து இங்கே போனோடனே நம்ம சொல்லிக்கணும் இல்லையா. இப்போ நம்ம வந்தோம்னா பெருமாளை சேவிக்கிறோம், அதாவது பெரியவாளை சேவிக்கச்சே நம்மளை அபிவாதனம் சொல்லிக்கிறோம். என்னுடைய பேர் இது, என்னுடைய கோத்திரம் இது, நான் இங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிற மாதிரி கோவிந்தா கிருஷ்ணா அப்படின்னு உன்னுடைய பேரை சொல்கிறான். உன்னுடைய பேரை சொன்ன உடனே
உன்னுடைய நண்பர்கள் அப்படிங்கிறது மற்றவாளுக்கு புரிந்துவிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த சிறுவர்கள் என்ன சொல்றா, உன்னுடைய திருநாமத்தை திருப்பி திருப்பி சொல்லிண்டே இருக்கா. சொல்லிட்டு அங்க போய் அன்னம் யாசிக்கிறா. யார்கிட்ட? ஃப்ரண்ட்ல இவா யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கா. இந்த பிராமண அந்த வேதம் அறிந்தவர்கள் ஓதன யாச்சுஷு அன்னத்தை யாசிக்கிறார்கள். யாரிடத்துல? அந்த பிராமண உத்தமர்கள்ட்ட. மகீஷுரோ உத்தமஹா, அந்த பிராமணரிடத்தில். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஸ்ருதி ஸ்வராக அபி, வேதங்களை நன்றாக அறிந்தவர்கள். சாதாரணமானவா இல்லவா, ரொம்ப கற்றுத்தெரிந்தவர்கள், வேதங்களை அறிந்தவர்கள். அதை வைத்து அஸ்ருதிம், அதை வைத்து அவர்கள் யாகம் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக? மோட்சத்தை அடைவதற்காக யாகம் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். அதைத்தான் இந்த பாகவதம் சொல்றது. ஆங்கீரசம் நாம ஹை ஆசதே ஸ்வர்க காமியாகா. எதற்காக? அந்த பிராமணர்கள் மோட்சம் பெறும் பொருட்டு யஜ்ஞம் வளர்க்கிறார்கள். தேவயஜனம் பிராமணாக பிரம்மவாதினகா, அவர்கள் பிராமணர்கள் சொர்க்கம் போகும் பொருட்டு, அதாவது மோட்சம் கிடைக்கும் பொருட்டு அந்த இடத்தில் யஜ்ஞம் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே ஹே பிரபுவே, நீ இவர்களை அனுப்பினாய். ஆனால் அவர்கள் இவர்களை சிறிதும் பொருட்படவே இல்லை. இந்த கோபர்கள் வந்திருக்கான்னு அவ என்ன சொல்றான்னு காது கொடுத்து கேட்கவே இல்லை கிருஷ்ணா. ரெண்டு விஷயம் கிருஷ்ணா. ஒன்று, அவளுக்கு இது தேவையில்லை. அவளுடைய கான்சன்ட்ரேஷன்லாம் எங்கே இருக்கு? தங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும், தாங்கள் அந்த யஜ்ஞத்தை பூர்த்தி செய்ய வேண்டும், இதுலேயே தான் இருக்கு. உன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா கிருஷ்ணன், போன இதில் பார்த்தோம், பிரம்மா எல்லா பசுக்களையும் கன்றுகளையும் கவர்ந்து சென்று விடுகிறார். அந்த கோபர்களையும் கவர்ந்து சென்று விடுகிறார். அந்த கோபர்களாகவும் பசுக்களாகவும் கிருஷ்ணனே மாறி கோகுலம் செல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அனைத்து பேருமே கிருஷ்ணனாக இருக்கக்கூடியவர்கள். அதை உணராதவர்கள் அந்த பிராமணர்கள். நீதான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன்னு அவளுக்கு தெரியல. அவ அந்த யஜ்ஞத்தில் இவா சொல்றத உன்னுடைய நாமகரணத்தை கேட்கவே இல்லை. அவர்களுடைய அறியாமையோ என்னவோ தெரியல கிருஷ்ணா. அதனால அவர்கள் ஒன்றுமே பதிலே சொல்லலை. இவா என்ன பண்ணுவா? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவா, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவா. எவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியும்? யாருமே ரெப்ரசன்டேஷனே பண்ணலை, திரும்பி பார்க்கவே இல்லை, இவா சொல்கிறத கேட்கவே இல்லை. அப்படின்னா இந்த கோபர்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவா? அது அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறார் பாருங்கோ. அநாதராது கின் நதியோகி பாலகாக சமாய உர் யுக்தமிதம் ஹி யஜ்வசு ஷிராத பக்தாக கலுதே மகீசுரா கதம் ஹி பக்தம் துவைதை சமர்யதே. அதாவது அச்சரிகள் பாலகாக அநாதராத்து, என்னது அநாதர், ஆதரவே இல்லாமவர்கள் மனம் வருந்துறார். இவர்கள் இப்படி நம்மை சோதிக்கிறார்களே, நாம் வந்திருக்க விஷயம் யாசிக்கிறதுக்கு, நாம் யாசகத்தை அவர்கள் ஒன்றுமே காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு கவலையோடு இவர்கள் திரும்பி விட்டார்கள். யாரு? சமாயயுகு, இந்த திரும்பி விட்டார்கள் இந்த பாலகர்கள். திரும்பி இங்கேருந்து விதி போல யாகம் அனுஷ்டிக்கும் தீட்சையில் அனாதரவு செய்வதென்று யுக்தம். அதாவது வெகு காலமாக பக்தி இல்லாமல் அந்த யாகம் எப்படி பண்ணிட்டு இருக்கா? உங்ககிட்ட பக்தி இல்லை கிருஷ்ணா. யாகம் பண்றா, அதுல ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கு, ஃபோக்கஸ் இருக்கு. ஆனால் அவர்களிடத்தில் உன்னிடம் இருக்கக்கூடிய ஈடுபாடு இல்லை கிருஷ்ணா, பக்தி இல்லை. நானும் தினம் அஷ்டோத்தரம் சொல்றேன், ஆனா பக்தி வர மாட்டேங்கிறது. ஒவ்வொரு ஸ்லோகமும் சொல்லிட்டு இருக்கேன், கார்த்தால ஏந்ததுலேருந்து லக்ஷ்மி சஹஸ்ரநாமத்திலேருந்து எல்லா ஸ்லோகமும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் பக்தி வரல. வாய் முணுமுணுக்கிறது, காது கேட்கறது, ஆனால் மனம் ஒன்றவில்லையே கிருஷ்ணா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு இதெல்லாம் புரியறது, ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நாம சில சமயம் யோசிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கிருஷ்ணா அவர்கள் யஜ்ஞம் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பக்தின்னு ஒன்று இருந்ததுன்னா உன்னுடைய பேரை சொன்ன இந்த பாரகர்கள் உடனே காதில் விழுந்திருக்கும், திரும்பி பார்த்துருப்பா இல்லையா கிருஷ்ணா?
அப்படி அன்னம்னு கேட்டு வந்தவாளுக்கு அன்னம் கொடுக்காத திருப்பி அனுப்பிச்சிட்டா கிருஷ்ணாவா. அப்படிப்பட்ட அவர்களால் துவயி பக்தம், தங்களிடத்தும் அன்னம்னா பக்தி, பக்தினா அன்னம் எந்த விதம்தான் கொடுக்கப்படும், எப்படி கொடுக்கறது தெரியலையே கிருஷ்ணா. இவாள்லாம் திரும்பி வந்துட்டா. திரும்பி வந்த உடனே கிருஷ்ணன்கிட்ட சொல்றா, கிருஷ்ணா நாங்கள் போனோம், அங்கே அவள் யாகம் பண்ணிட்டு இருந்தா, யஜ்ஞம் பண்ணிட்டு இருந்தா, ஆனால் எங்களை கவனிக்கவே இல்லை கிருஷ்ணா. அப்படியா, ஏன் கவனிக்கலை அப்படின்ற, ஏனோ தெரியல கவனிக்கல, யஜ்ஞத்திலேயே மூழ்கி இருந்துட்டா. நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறேன். நான் உன்னுடைய பேரை தான் சொன்னோம், நாங்கள் எல்லாரும் கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தோம். ஆனாலும் அவள் கேட்கல. ஏன் கேட்கல? அவளுக்கு யஜ்ஞத்தில் ஈடுபாடு அதிகமாக இருந்தது. அதற்காக எங்களை திரும்ப கூட பார்க்கல, ரொம்ப பசிக்கிறது கிருஷ்ணா, என்ன பண்ணுறது. கிருஷ்ணனுக்கு அடுத்து சொல்கிறார் கிருஷ்ணன், சரி அப்படியா, ரொம்ப பசிக்கிறதா, இன்னொன்று பண்ணி பாருங்க. ஏன்னா இவர்களுக்கும் இப்போ நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், போன உடனே ஒன்று கிடச்சுடுத்து அப்படின்னா அதனுடைய அருமை தெரியாதுன்னு சொல்லுவாள் பெரியவா. நீ கொஞ்சம் கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டு அதை அடைந்தால்தான் அதனுடைய அருமை தெரியும். ஈஸியாக இப்போ நான் சொல்லித்தரேன், காதில் கேட்கறது கூட பல பேருக்கு கஷ்டமாக இருக்குது. காதில் ஒரு 4 நல்ல வார்த்தைகள் விழறதே, அதை கேட்போமே என்பதே சில பேருக்கு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? அப்படி அவர்கள் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தபோது அடுத்தது கிருஷ்ணன் சொல்கிறான் பாருங்க. அடுத்த நிவேதயத்துவம் கிருஹிணி ஜனாயமாம் திசேயுரந்தம் கருணாகுலாயிமா இதிஸ்மிதார்த்தம் பவதேரிதா கதாஸ்தே தாரகா தாரஜனம் யாச்சிரே. அதாவது நீங்கள் முதல்ல யார்கிட்ட போனேன்? ஃப்ரண்ட்டில் யஜ்ஞம் பண்ணிட்டு இருந்தா அந்த அந்தனர்கிட்ட கேட்டோம். அப்படியா? இப்போது அந்த தீட்சனுடைய பத்தினிகள் இருப்பா, பின்னாடி போனேன்னா அந்த பத்தினிகள் என்ன பண்ணிட்டு இருப்பா, இந்த யாகத்துக்கு வேண்டி யஜ்ஞத்துக்கு வேண்டி எல்லா ப்ரிப்பரேஷனையும் பண்ணிட்டு இருப்பா. அவாகிட்ட போய் கேளுங்க. இல்லை கிருஷ்ணா, ஃப்ரண்ட்லேயே எல்லாம் வச்சிருக்கா கிருஷ்ணாவா, ஆனால் எங்களை தான் கவனிக்கல அப்படி. இல்லை இல்லை, நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்க, கிருஹிணி ஜனாய, அந்த தீட்சனுடைய பத்னி, அந்த கிரகத்திலே இருக்கக்கூடிய ஜனாய அந்த பத்னிகளிடத்தில் என்ன மாம் நிவேதயத்வம், என்னை பற்றி தெரிவியுங்கள். அவ என்ன பண்ணுவா, அன்னம் திஷேயுகு, அன்னம் உங்களுக்கு கொடுப்பார்கள் அப்படின்னு சிரிச்சுண்டே சொல்றானாம் கிருஷ்ணன். எப்படி இருக்கா, இதி ஸ்மரத், அதாவது சிரிச்சுண்டே இப்படின்னு சொன்ன இல்லையா கிருஷ்ணா. இவன் அந்த சிறுவர்கள் என்ன பண்ணா, நம்பினா கிருஷ்ணா. ஒன்று அந்த அர்ஜுனன் நம்பினா இல்லையா, புறா பறக்கிறதுன்னு, அந்த மாதிரி நீ முதல்ல சொல்லச்சே அதை நம்பினா. இப்பயும் நீ பத்திரிகைகள்கிட்ட இருக்கும், நீ போய் கேட்டுப்பாரு, அவர்கள் கொடுப்பார்கள் அப்படின்னு சொன்ன வார்த்தையை திரும்பி உன்னுடைய கோபர்கள் நம்பி என்ன பண்ணுறா, அந்த அந்த தர்ம பத்தினிகளிடத்திலே போய் யாசிக்கிறதுக்காக சென்றிருக்கா. அந்த திருவர்கள் அங்கே மீண்டும் செல்கிறார்கள் கிருஷ்ணா. மீண்டும் அந்த பத்திரிகளிடத்திலே அவர்கள் இதிதே பகவத்து யாஞ்சனம் சுன்வதே அபி ந சுரூஹு க்ஷூத்ர ஆசா பூரி கர்மானோ பாலிஷா விருத்தமானினஹா. அதாவது வெகு விமர்சையாக க்ஷூத்ர, இதை போல பாகவதர்கள் இதே பகவது யாஞ்சனம் சுன்வந்தே, அவர்கள் காதால் கேட்க வேண்டும். நீ போய் இவர்களிடத்துல கேளு என்ன பண்ண போறான்னுட்டு. அந்த பத்தினிகள் நீங்கள் சொல்வதை கேட்டு உங்களுக்கு இசைவார்கள் அப்படின்னு அடுத்த பாசுரத்தில் சொல்ற, உங்களுடைய குரலை செவிமடுப்பார்கள் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணன். அதை சொல்றார் பாருங்க. நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.